ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழ் அனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற இறைவனுக்கே உண்டாவதாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நோன்பு என்ற வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுக்காக நோன்பு நோற்றவர்களாக நாம் இங்கு குழுமி இருக்கிறோம். இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் இறுதி வரை உண்டாவதாக என பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய ஜமாத் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம்களின் நிலையும் தீர்வும் என்ற தலைப்பு எனக்கு பேசுவதற்காக தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்ட முக்கிய நோக்கம், இன்றைக்கு உலகத்திலே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கங்களில், கொள்கை கோட்பாடுகளில் நாமெல்லாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் முதலிடத்தில் இருக்கிறது. இந்த இஸ்லாத்தை விடுத்து இந்த உலகத்தில் என்னென்ன சித்தாந்தங்கள் இருந்தாலும், ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய சித்தாந்தங்களாக இருந்தாலும், அல்லது அரசியலை பற்றி பேசக்கூடிய சித்தாந்தங்களாக இருந்தாலும், அல்லது மனிதர்களுக்கு மத்தியிலே பொருளாதார நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும், அவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் மக்களால் பேசப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து விட்டால் அப்படியே அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் மறைந்து விடுகிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்தே இறைவன் இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக பல்வேறு நபிமார்களை அனுப்பி பல்வேறு நபிமார்கள் மூலம் தூய இஸ்லாத்தை இறைவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தான். அதிலும் குறிப்பாக இந்த இறுதி சமுதாயத்திற்காக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் அனுப்பி ஏறத்தாழ 1400 வருடங்களுக்கு முன்பாக இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக நமக்கு தரப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, 1400 ஆண்டு காலம் இந்த இஸ்லாம் நமக்கு இருந்தாலும் இவ்வளவு நாளும் அதிகம் வளர்ச்சியை தான் இந்த இஸ்லாத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு புறம் வளர்ச்சி அதிகமாக இருந்தாலும் இன்னொரு புறம் இந்த இஸ்லாத்திற்கும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் பல ரீதிகளில் பிரச்சனைகளும் துன்பங்களும் அடுக்கடுக்காக வருகிறது. இதையும் நீங்கள் மற்ற மதங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால், எப்படி வளர்ச்சி விகிதத்திலே மற்ற மதங்களோடு ஒப்பிடும் பொழுது இஸ்லாமிய மார்க்கம் முதலிடத்தில் இருக்கிறதோ, அதே போல ஒரு மார்க்கத்தை ஏற்றதற்காக நிறைய கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அல்லது ஒரு மார்க்கத்தை ஒழிப்பதற்காக அதிகமான மக்கள் கங்கணம் கட்டி செயல்படுகிறார்கள் என்ற இந்த லிஸ்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வைங்க, அதிலேயும் இஸ்லாமிய மார்க்கம் தான் முதலிடத்தில் இருக்கும். ஏனென்றால் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்தொழிப்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சக்திகள் இன்றைக்கு சதி திட்டம் தீட்டி செயல்படுகிறார்கள். இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கூட பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து, இவங்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்கன்னு சொன்னால் இஸ்லாமியருடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும், அப்படியே காலம் காலமாக இந்த இஸ்லாமிய தத்துவத்தை நம்ம அழிச்சு விடலாம் என்ற நோக்கத்தோடு பல்வேறு எதிர்ப்புகளும் முஸ்லிம்களுக்கு இருக்கிறதே. அப்ப வளர்ச்சியும் இஸ்லாத்திற்கு அதிகமாக இருக்கிறது, எதிர்ப்புகளும் இஸ்லாத்திற்கு அதிகமாக இருக்கிறது. இப்ப இதுல இன்னைக்கு நம்ம என்ன கவனிக்கணும், இன்னைக்கு நம்மள சில ஆட்கள் இவ்வளவு எதிர்ப்பு நம்ம சமாளிக்கிறதா, நம்ம இஸ்லாத்துல ரொம்ப உறுதியாக இருக்கிறதுனால, இஸ்லாமிய கொள்கையை கடைபிடிக்கிறதுனால பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு வருது, அந்த பிரச்சனை நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம இஸ்லாத்துல மேலோட்டமா இருந்துக்கிடுவோம், இஸ்லாத்தை தீவிரமா பின்பற்ற வேண்டாம், இஸ்லாத்தை தீவிரமா பின்பற்றுவதனால்தான் நமக்கு பல்வேறு தொல்லைகள் வருகிறது என்றால் நாம் அதிலே மேலோட்டமாக இருந்து விடுவோம் என்று இன்றைக்கு நம்மிலே சில சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இவர்களை எல்லாம் சரியான கொள்கை நோக்கி அழைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது.
நாம் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது என்று இஸ்லாம் நமக்கு வாக்குறுதி கொடுக்கல. இன்னைக்கு மத்த கொள்கையில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நீங்க எங்க கொள்கை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வறுமையை தானா நீங்கி போயிடும், உங்களுக்கு நோய் இருந்தாலும் தானா நீங்கி போயிடும், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தானா நீங்கி போயிடும் என்று மற்றவர்கள் போலி வாக்குறுதிகளை கொடுத்து தங்களுடைய கொள்கையை நோக்கி மக்களை அழைப்பார்களே, அதுபோல இஸ்லாம் அழைக்கவில்லை. இஸ்லாம் நாம் அனைவரையும் அழைக்கும் பொழுது எப்படி அழைக்கிறது? நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் காலம் வரை உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும், பல்வேறு சிரமங்கள் இருக்கும். அவ்வளவு பிரச்சனைகளும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டுத்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சூரா அன்கபூத் 29வது அத்தியாயம் அதுல உள்ள அந்த வசனங்கள் எடுத்து பாருங்கள். முதல்ல இருந்தே அலிஃப் லாம் மீம் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் இப்படி தான் ஆரம்பிக்கிறான். ஹஸிபன் நாஸ யுத்ரகு ஐ யகுலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா தாங்கள் இஸ்லாமாக ஆகிவிட்டோம் என்பதற்காக, தாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்பதற்காக அவர்களுக்கு எந்த சோதனையும் வராதுன்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிற இந்த கேள்வி என்னன்னு புரியுதா? ஒருவர் இந்த இஸ்லாத்தை வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். பிரச்சனை வராது என்ன செஞ்சிட வேண்டாம், யாரும் நினைத்து விட வேண்டாம். கண்டிப்பாக சோதனைகள் வரும் என்று இறைவன் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பிரச்சனைகளை நான் எதற்காக முஸ்லிம்களுக்கு தருகிறேன் தெரியுமா? வல யஅலமன்னல்லதீன வல யஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு. யார் இந்த இஸ்லாத்திலே உண்மையாளர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகவும், வல யஅலமன்னல் காதிபீன் பொய்யர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகவும் பல்வேறு சோதனைகளை கொடுப்போம். ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று அறிவித்து விட்டார் என்பதற்காக அவருக்கு பிரச்சனையே வராது என்று அர்த்தம் அல்ல, அவருக்கு பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை தருவதுடைய நோக்கம் அவர் இந்த இஸ்லாத்திலே உண்மையாளராக இருக்கிறாரா அல்லது அவர் இந்த இஸ்லாத்திலே பொய்யராக இருக்கிறாரா என்று இறைவன் அறிந்து கொள்வதற்காக பல்வேறு சோதனைகளை தருவதாக அந்த சூரா அன்கபூத்திலே இறைவன் குறிப்பிடுகிறான். அதே போல சூரத்துல் பக்கராவில அல்லாஹ் நாம் அனைவருமே எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சில தத்துவங்களை சொல்லி நமக்கு விளக்குகிறான். என்ன சொல்லுகிறான்? அம் ஹஸிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா. நீங்கள் ரொம்ப லேசாக சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு நம்ம எல்லாம் இறைவனிடத்தில் நிறுத்தப்படுவோமே, அல்லாஹ் விசாரணை வைப்பானே, விசாரணை முடிச்ச பிறகு நல்லவங்களுக்கு சொர்க்கமும் கெட்டவர்களுக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படுது. அதில் அந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் ரொம்ப லேசாக சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? வலம்மா யஅதீக்கும் மஸலுல்லதீன ஹலௌ மின் கபலிக்கும். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு எப்படி சிரமங்கள் அதிகமாக வந்ததோ அதுபோல நீங்கள் சிரமத்தை சந்திக்காமல் நீங்க சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா? மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல் லர்ராஉ. அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் தஆலா முன் சென்ற சமுதாயத்தை பத்தி எப்படி குறிப்பிடுறான்? முன் சென்ற சமுதாயத்தில் இஸ்லாத்துல உறுதி உள்ளவங்க இருந்தாங்களே, அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சோ அதே போல் நீங்கள் பிரச்சனை சந்தித்தால் தான் சொர்க்கம் போக முடியும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வல் லர்ராஉ, வறுமையும் துன்பமும் அவர்களுக்கு அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருந்தது. எந்த அளவிற்கு? வஸுல்சிலு ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஅஹு. நபிமார்களும் நபிமார்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், இறைவா எங்களுக்கு வரக்கூடிய இந்த துன்பத்தை தாங்க முடியல, உன்னிடத்திலிருந்து ஒரு உதவி எங்களிடத்துல வராதா என்று நபிமார்களும் நம்பிக்கை கொண்ட மக்களும் இறைவனிடத்திலே கையேந்தக்கூடிய அளவிற்கு அலக்களிக்கப்பட்டாங்களே, நிறைய சிரமத்திற்கு உட்படுத்தப்பட்டாங்களே, அந்த சிரமத்தை நீங்கள் சந்திக்காமல் மறுமை நாள்ல சொர்க்கம் போயிடலாம் நினைக்கிறீங்களா என்று இறைவன் குர்ஆன்ல ஒரு கேள்வி கேட்டுவிட்டு அந்த வசனத்துல கடைசி சொல்லுகிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி என்பது உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கும். நிறைய சோதனைகளும் உங்களுக்கு வரும். சோதனை வருதுன்னு சொல்லி நீங்க இந்த மார்க்கத்துல மேலோட்டமா இருந்து சொர்க்கம் போயிட முடியாது. அந்த சோதனைகளை தாங்கிக் கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பயணிக்கும் பொழுது இறைவனுடைய உதவியை நீங்க ரொம்ப சமீபத்துல பார்க்கலாம். கடைசி வெற்றி உங்களுக்கு தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கூட முஸ்லிம்கள் மறுமை நாள் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கும் இன்னல்களுக்கும் ஆட்பட்டால் தான் அங்க சொர்க்கம் போக முடியும். ஆனால் கடைசியில வெற்றி அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. இன்றைக்கு இந்த நிதர்சன உண்மையை நாம் அனைவருமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். இன்றைக்கு சர்வதேச அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள், ஒட்டுமொத்த உலகத்திலேயும் இன்றைக்கு முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன?
இதுல இஸ்லாமிய நாடுகள் என்று சில நாடுகள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கிறது. இன்னும் இஸ்லாமிய நாடுகளாக இல்லாமல் மத சார்பற்ற, இன்னைக்கு இந்தியா போன்ற நாடு, நம்மளுடைய தாய் நாடு இந்தியா இருக்குதா இல்லையா, இந்திய நாடு என்பது மத சார்பற்ற நாடு. இங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தில் உள்ளவங்க தான் ஆட்சி பண்ணணும் என்றெல்லாம் கிடையாது. முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இன்னபிற கொள்கையை சார்ந்தவர்கள், இப்படி மத சார்பற்ற நாடாக சில நாடுகள் இருக்கிறது. இன்னும் சில நாடுகள் எடுத்துக்கிட்டா குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையில், இப்ப இலங்கை எடுத்துக்கிடுங்க, முழுக்க முழுக்க அந்த பௌத்தம் தான் அங்க என்ன இருக்குது, அங்கு செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் ஃபுல்லா பௌத்த மதத்தை சார்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அங்கு போடக்கூடிய பெரும்பாலான சட்டதிட்டங்கள், அவங்க மதத்தினுடைய கண்ட்ரோல்கள் முழுக்க முழுக்க அந்த பௌத்த மதத்தை சார்ந்து இருக்கும். இப்படி மற்ற மற்ற நாடுகளிலேயே முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இதுல இஸ்லாமிய நாடுகளில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய நிலைகளையும் இன்னபிற நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உலகளாவிய அளவிலேயே பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு முஸ்லிம்கள் ஆட்படுகிறார்கள். அந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் எப்படி சமாளிக்க வேண்டும், அதற்குரிய தீர்வு முறைகள் என்ன என்பதை நாம் முன்னாடி யோசித்து வைத்தால்தான் இது போன்ற பிரச்சனைகளை நாம் எளிதாக என்ன செய்ய முடியும், கையாள முடியும். இதுல சர்வதேச அளவுல இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன, முஸ்லிம்கள் எல்லாம் தீவிரவாதி, முஸ்லிம்கள் எல்லாம் பயங்கரவாதி. எங்க பிரச்சனை வெடித்தாலும், எங்க வன்முறை வெடித்தாலும் அந்த வன்முறைக்கு முஸ்லிம்கள் தான் காரணமாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல குண்டு வெடிக்குதுன்னு வைங்க, குண்டு வெடிப்புக்கும் முஸ்லிம்கள் தான் காரணம். ஒரு இடத்துல கலவரம் வெடிக்குதுன்னு வைங்க, அந்த கலவரத்திற்கு முஸ்லிம்கள் தான் காரணம். ஏன்னா அவங்க சார்ந்து இருக்கிற மதம், அவங்க சார்ந்து இருக்கிற மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் இந்த மாதிரி வன்முறைகளை தூண்டுகிறது. அப்படி வன்முறைகளை தூண்டுறதுனால தான் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிறைய வன்முறை கலாச்சார பெருக்கெடுத்து ஓடுது. முஸ்லிம்கள் எல்லாம் இன்றைக்கு தீவிரவாதிகளாக பார்க்கப்படுகிறார்கள் என்ற இந்த ஒரு நிலை இன்றைக்கு சர்வதேச அளவுகளில் பார்க்கப்படுகிறதா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலை தான் பின்னப்படுகிறது. உண்மையிலே முஸ்லிம்கள் தீவிரவாதிகளா, முஸ்லிம்கள் பயங்கரவாதிகளா, அடுத்தவங்களுடைய ரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்று முஸ்லிம்கள் ஆசைப்படுகிறார்களா, அல்லது இஸ்லாமிய மார்க்கம் கூட இப்படி ஏதாவது நமக்கு சொல்லுதா? இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்களுக்கு தான் நீங்க உதவி செய்யணும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்காட்ட அவங்களை போய் அடிங்க, அவங்களுடைய உயிரை பறியுங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கணுங்க என்று வன்முறையை நோக்கி வழிகாட்டக்கூடிய மார்க்கமா இஸ்லாம்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அற்புதமாக சொல்லி காட்டுகிறான், வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ் ஜமீஆ. யார் ஒரு உயிரை வாழ வைக்கிறாங்களோ அவங்க ஒட்டுமொத்த மக்களையும் வாழ வச்ச மாதிரி. அதற்கு அடுத்த வசனத்துல சொல்றான், வமன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்ள். யார் அநியாயமாக உரிமை இல்லாமல் அடுத்த ஒருவனுடைய உயிரை பறிக்கின்றானோ, ஒரு உயிரை பறித்தால் ஃபகஅன்னமா கதலன் நாஸ் ஜமீஆ, அவன் ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுடைய உயிரை பறிச்ச மாதிரி. இப்படி சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தை ஒரு ஆளை கொலை பண்ணா ஒட்டுமொத்த ஆளையும் கொலை செஞ்சதுக்கு சமம். எனவே கொலையை நோக்கி நீ போகாத. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட இந்த சமுதாயத்தை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குறாங்க, நமக்கு வன்முறை பாதையை நோக்கி காட்டுறாங்களா? அடுத்தவங்களை அடிங்க, அடுத்தவங்களை உதைங்க, அடுத்தவங்களுடைய உயிரை பறியுங்க, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களா? ஹஜ்ஜத்துல் விதாவுல தன்னுடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையை அப்படியே சாறு விழுந்து மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினாங்களே, அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே சொல்லுகிறார்கள், இன்ன அம்வாலக்கும் வ அராலக்கும், உங்களுடைய மானங்களும் உங்களுடைய உயிர்களும் அதே மாதிரி உங்களுடைய பொருளாதாரங்களும் இவைகள் எல்லாம் ஹராமுன் க ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த நாள் எவ்வளவு புனிதமானதோ, அந்த அரஃபா தினத்தை குறிப்பிடுகிறார்கள், அந்த அரஃபா தினம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த மக்கமா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, அந்த இந்த துல்ஹஜ் மாதம் எவ்வளவு புனிதமானதோ, அதே போல அடுத்தவனுடைய மானம் புனிதமானது, அடுத்தவனுடைய உயிர் புனிதமானது, அடுத்தவனுடைய பொருளாதாரம் புனிதமானது. எனவே அடுத்தவனுடைய உயிர் விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல நீங்க எந்த தொல்லையும் கொடுத்துறாதீங்க, இது ஹராமாக்கப்பட்டு இருக்குது என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி உருவாக்கி இந்த மார்க்கத்தை இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் எப்படி காட்டுகிறார்கள்? முஸ்லிம்கள்னா தீவிரவாதி, தாடி வச்சு எங்கேயுமே போக முடியாது, ஏர்போர்ட்ல போனாலும் அது முஸ்லிம் நாடுகளா இருந்தா பிரச்சனை இருக்காது. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் மற்ற நாடுகள்ல ஏர்போர்ட்ல நம்ம உருப்படிய போக முடியுதா? ரயில்வே ஸ்டேஷன்ல உருப்படிய போக முடியுதா? பஸ் ஸ்டாண்ட்ல நமக்கு அவசரமா பாத்ரூம் வரும் பொழுது நம்மளுடைய பொருளை ஒரு ஆள்கிட்ட கொடுத்து ஒப்படைச்சிட்டு போறதுக்கு வழி இருக்குதா? முஸ்லிம் பொருள் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். சூட்கேஸ்ல வேற எது வச்சிருந்தீங்கன்னா, குண்டு எது வச்சிருந்தீங்கன்னா,
அல்லது உங்களுடைய தீவிரவாதத்திற்கு நான் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லி என்னைய உள்ள தூக்கி வச்சிருவாங்களே, நான் அதுக்கெல்லாம் நான் இதுக்கு ஈடுபட விரும்பல என்று நம்மை பார்த்தாலேயே நிறைய பேர் வெறுத்தொதுங்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகளாவிய அளவில் முஸ்லிம்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை? மனிதநேயத்தை போதித்து மனிதநேயத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களை பார்த்து இவங்க தீவிரவாதி, இவங்க பயங்கரவாதி என்ற ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த சித்திரத்தை ஏற்படுத்தியதுல ஊடகங்களுக்கு ரொம்ப அதிகமான பங்கு இருக்குது. ஊடகங்கள் என்பது உண்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும், நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கணும். உண்மையான நேர்மையான செய்தியை கொடுப்பதை விட்டுவிட்டு அந்த ஊடகங்கள் எப்படி சித்தரிக்கிறார்கள்? ஒரு இடத்துல ஒரு குண்டு வெடிப்பு நடந்தாலே போதும். இப்ப இந்தியாவில என்ன நடக்குது? குண்டு வெடிச்ச உடனே போலீஸ் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க, உளவுத்துறை கூட அந்த இடத்துல வந்து தன்னுடைய அந்த கள வேலையை ஆய்வு செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு அந்த இயக்கம் பொறுப்பேற்றுக் கொண்டது, லஷ்கரை தைபா பொறுப்பேற்றுக் கொண்டது, இந்த இஸ்லாமிய அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டது என்று ஊடகங்கள் செய்யக்கூடிய இந்த சதி திட்டம் இன்றைக்கு ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் ஒரு தீவிரவாதியாக, ஒரு பயங்கரவாதியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோமே. அப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கணும்? இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். இன்றைக்கு மனிதநேயத்தோடு பார்க்கப்பட வேண்டிய நாம் அனைவருமே மனிதநேயமற்றவர்கள், தீவிரவாதிகள் என்று பார்க்கப்படுகிறோமே. இது முஸ்லிம்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை தான். எந்த அளவுக்கு ஒரு வீட்டுல அவ்வளவு சீக்கிரம் என்ன செஞ்சிட முடியாது, நம்ம வாடகைக்கு ஒரு வீட்டுல போய் குடியிருந்திட முடியாது, நம்ம பிள்ளைங்களை அந்த அளவுக்கு ஸ்கூல்ல ஈஸியா போய் சேர்த்திட முடியாது. முஸ்லிம் ஸ்கூல்களா இருந்தா பிரச்சனை இல்ல, மத்த இடங்களில் முஸ்லிம்கள் என்பதற்காக பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுறோமே. இவ்வளவு நெருக்கடிகளுக்கும் என்ன காரணம்னு பார்த்தால் இந்த ஊடகவியலாளர்கள் செய்யக்கூடிய அந்த சதி திட்டம் தான் முஸ்லிம்களை தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக. இது நமக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகிறது. இதை முறியடிப்பதற்குரிய தீர்வு என்ன? இன்றைக்கு இறைவன் நம் அனைவருக்கும் நல்லதொரு வாய்ப்பை தந்திருக்கிறான். இன்றைக்கு நம்ம கையில ஊடகம் இருக்காது, நம்ம கையில தனியாக சேனல் எதுவும் இருக்காது. தனியான சேனல்கள் இல்லாட்டலும் ஊடகங்கள் இல்லாட்டலும் நாம் ஒரு பத்திரிகையை சுயமாக நடத்தாவிட்டாலும் ஒவ்வொருவருமே கையில வைத்திருக்கக்கூடிய போன் இருக்குதா இல்லையா? இந்த போனில் நாம் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பயன்பாடு கெட்ட கெட்ட காரியத்திற்கு பயன்படுத்துவதை விட இந்த போனை நல்ல விஷயத்திற்கு நாம் பயன்படுத்தினால், இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த பேஸ்புக்காக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ன பிற அந்த இணையதளத்தில் உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் இன்றைக்கு நமக்கு மத்தியில் ஒரு தவறான சித்திரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களே, ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கிறாங்களே, அந்த மோசமான சூழ்நிலைகளை எல்லாம் தகர்த்தெறிவதற்கு இன்றைக்கு நாம் கையில் இருக்கக்கூடிய அந்த இணையதளத்தை நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு செல்வதற்காகவும், இன்னும் ஏதேனும் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வெடிக்கும் பொழுது அங்கு முஸ்லிம்கள் பழி போடப்படுகிறார்கள் என்றால் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காகவும் நாம் நம்மளுடைய இணையதளங்களை பயன்படுத்த வேண்டும். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் மத்த உலகளாவிய அளவில் நம்மை தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று பேசினாலும், இந்தியாவில் கூட சில இடங்கள்ல முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி பேசினாலும் தமிழகத்தில் அந்த காரியத்தை முஸ்லிம்கள் சுக்குநூறாக உடைத்திருக்கிறோம். எப்படி உடைச்சோம்? இன்னைக்கு தமிழகத்தில் இந்த கருத்தை கொண்டு வந்தாங்கன்னு வைங்க, பிரமத அன்பர்களை கேள்வி கேட்கிறாங்க, என்னடா முஸ்லிம்களை நீ தீவிரவாதிங்கிற, முஸ்லிம்கள் பல ஆட்களை கொல்லக்கூடியவங்கிற, முஸ்லிம்கள் கொள்வதற்குரிய ஆட்களா? மழை வெள்ளம் வந்துச்சே, மழை வெள்ளத்தில் நீ எங்களுக்கு வந்து உதவி செஞ்சியா? அந்த ஊடகவியலாளரை பார்த்து கேட்கிறாங்க. இன்னும் காவி சிந்தனை கொண்டு அந்த மக்களை பார்த்து கேட்கிறாங்க, முஸ்லிம்களை தீவிரவாதி தீவிரவாதின்னு எல்லா இடத்திலும் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, முஸ்லிம் அப்படி என்ன தீவிரவாத செயலில் ஈடுபட்டான்? மழை வெள்ளத்தில் வரும் பொழுது யாருமே எங்களுக்கு உதவ முடியாத அந்த நேரத்தில் கூட, அரசாங்கம் கூட உள்ள வந்து உதவ முடியாத அந்த நேரத்தில் கூட முஸ்லிம்கள் எங்களுக்கு வந்து உதவி செஞ்சாங்களே, இது தீவிரவாதத்தினுடைய ஒரு அடையாளமா? இன்னும் நாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறப்ப, 2 நாள் 3 நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்ல, அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு வீடு தேடி வந்து சாப்பாடு கொடுத்தாங்களே, இது தீவிரவாதத்தினுடைய அடையாளமா? இன்னும் ஒரு பிராமணர் கூட அந்த நேரத்தில் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. என்ன பேட்டி? பிராமணர்களாக இருக்கக்கூடிய நாங்க அசைவம் எல்லாம் சாப்பிட மாட்டோம், சைவம் தான் சாப்பிடுவோம். இதை அறிந்த முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மற்றவங்களுக்கு அசைவ சாப்பாடு கொடுத்தாலும் எங்களை போன்ற பிராமணத்தில் உள்ள ஆட்கள் பாதிக்கப்படும் பொழுது எங்களுக்கு சைவ சாப்பாடு தேடி வந்து கொடுத்தாங்க. இப்படிப்பட்டவங்க தீவிரவாதியா இருக்க முடியுமா என்று இன்றைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு பிரமத அன்பர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நிலை வந்துச்சே. இந்த நிலையை நம்ம எப்படி உருவாக்கணும்? நம்ம வெறுமன களப்பணி ஆரம்பத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வைங்க, ஆரம்பத்திலிருந்தே நாம் களப்பணி செய்யத்தான் செய்யறோம். ஆனால் அது சமுதாயத்துக்கு நம்ம கொண்டு வர மறந்துட்டோம்.
இதுக்கு முன்னாடி Facebook இல்லையே, வாட்ஸ்அப் இல்லையே, சமூக வலைதளங்கள் இல்லையே. நாம் எத்தனை பேர் உயிரை காப்பாற்றினாலும் நம்முடைய செய்தியை ஊடகத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க. காரணம் இஸ்லாமிய மார்க்கம் இதை வச்சு வளர்ந்துடக்கூடாது, மனிதநேயமிக்க மார்க்கம் இஸ்லாம் தென்பற்றக்கூடாது என்று ஆரம்பத்தில் அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், ஒரு சதி திட்டம் தீட்டி நம்முடைய மனிதநேயமிக்க ஒரு பணியை கூட மக்களுக்கு கொண்டு வராமல் இருந்தார்கள். ஆனால் இந்த மழை வெள்ளம் நாம் செய்யக்கூடிய பணிகள் அனைத்துமே மக்களுக்கு தெளிவாக காட்டப்பட்டது. நம்ம அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றக்கூடிய பணிகள் காட்டப்பட்டது, மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டது காட்டப்பட்டது. இப்படி பல்வேறு மனிதநேயமிக்க பணிகளை பார்த்து இந்த முஸ்லிம்கள் ஒரு காலத்திலும் தீவிரவாதியாக இருக்க முடியாது, இந்த முஸ்லிம்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இஸ்லாம் ஒருபோதும் தீவிரவாதத்தை போதிக்காது என்று தமிழகத்தில் பிரமத அன்பர்கள் புரியக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மாறி வந்தார்களே. இப்படிப்பட்ட அந்த மாற்றமான சூழ்நிலை நமக்கு எப்படி வந்தது? ஊடகவியலாளர் நமக்கு நம்மளுடைய அந்த பணிகளை வெளியே கொண்டு வராட்டலும், நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த Facebook, வாட்ஸ்அப் போன்ற அந்த சமூக வலைதளங்களை நாம் செய்யக்கூடிய அருமணிகளுக்கு பயன்படுத்தினால், இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தினால், நம்முடைய மனிதநேயமிக்க அந்த பணிகளை எடுத்து சொல்வதற்கு பயன்படுத்தினால், இப்படி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களும், இப்ப தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் செய்த அந்த வேலை தமிழகத்தில் அந்த பேச்சு இன்னைக்கு இல்லாம போயிடுச்சே. இதே மாதிரி தமிழகத்தை தாண்டி எந்தெந்த இடங்களில் இது போன்ற விஷம பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ, விஷம பிரச்சாரங்கள் டிக்கெட்டுக்கு செலவழிச்சு நான் 70,000 ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டேன், நான் 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்துட்டேன், என்னை நம்பி இங்க ஏமாத்திட்டாங்க, எனக்கு 25,000 சம்பளம்னு கூட்டு வந்தாங்க, ஆனா இங்க எனக்கு 10,000 கொடுக்கறாங்க, 15,000 கொடுக்கறாங்க, இருந்தாலும் என்ன செய்யறது, நான் கடன் வாங்கி வந்ததுனால அந்த கடனையாவது அடைக்கணும் இல்ல, கடனை அடைச்சிட்டாவது இனிமே நான் ஊர்ல போயாவது நான் வேலை பார்த்துக்கிடுறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்க எத்தனை பேர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆட்கள் இருக்கலாம். நல்ல முறையில் வேலை செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய லிஸ்டை எடுத்து பார்த்தால் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பொறுப்பில் வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆட்கள் தான். 100க்கு அதிகமான மக்கள், ஏறத்தாழ 98-99% மக்கள் இங்க வந்து இன்னைக்கு இந்த பாலைவனத்துல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, வெயில்ல மனைவி மக்களை பிறந்து சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இவ்வளவுக்கு என்ன காரணம்? கல்வியில நம்ம புறக்கணிக்கப்பட்டது காரணம். அதே மாதிரி கல்வியில மட்டும்தான் நம்ம புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமா? அந்த ரங்கநாத் மிஸ்ரா சொல்றாரு, முஸ்லிம்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சராசரி மாத வருமானம், இன்னைக்கு நான் வாங்குற சம்பளம், நீங்க ஒவ்வொருவருமே வாங்குற சம்பளம், இப்படி ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் வாங்குற சம்பளம் இருக்குதா இல்லையா? அதை மொத்தமா எடுத்து அதுல சராசரி சம்பளமாக பிரித்து அவர் சொல்றாரு, சராசரி மாத வருமானமே முஸ்லிம்களுக்கு 1832 ரூபா. 1832 ரூபா ஒருவனுக்கு ஒரு மாத வருமானமாக வந்தால் அவன் தன்னுடைய குடும்பத்தை எப்படி ஓட்டுவான், தன்னுடைய பிள்ளைகளை எப்படி உயர் படிப்பு படிக்க வைப்பான்? இன்னைக்கு 10th படிக்க வைக்கிறதுக்கு 12th படிக்க வைக்கிறதுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் சில நேரங்கள் இலவசமா கொடுக்கலாம். அதுக்கு மேல உயர் படிப்பு படிக்க வைக்கணும் காசு வேண்டாமா? அந்த காசுக்கு எங்க போங்க? மாசமே வெறும் 1800 ரூபா இது நமக்கு சம்பளமாக ஒருவருக்கு கிடைக்குதுன்னு சொன்னா, சராசரி வருமானமா கிடைக்குதுன்னு சொன்னா, இந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு சாப்பாட போக்குறதா, இந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நோய் நலத்திற்காக மருத்துவ செலவு பண்றதா அல்லது படிக்க வைக்கிறதா? அதனால தான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் படிச்சவங்க ஆட்கள் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு மத்த ஆட்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்முடைய சமுதாய மக்கள் கல்வி அறிவிலே ரொம்ப குறைவதற்கு போதிய வருமானங்கள் இல்லை. இப்படி ஒரு ஆளை பார்த்தால் நம்முடைய கல்வி தரத்தை ஆய்வு பண்ணி சொல்றாங்க, நம்முடைய பொருளாதார தரத்தை ஆய்வு பண்ணி சொல்றாங்க, இது நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களை விட ஒரு கேவலமான ஒரு நிலையில் தான் நாம் கல்வியிலேயும் பொருளாதாரத்தில் இருக்கிறோம். இது ஒரு புறம்னு சொன்னால், நீதிபதி ராஜேந்திர சர்ச்சார் இருக்கிறார் இல்லையா, அவர் இன்னொரு கோணத்தில் முஸ்லிம்கள் ஆய்வு செய்யறாரு. மேல அவர் பண்ணது நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்மளுடைய கல்வி தரத்தையும் வைத்து, இவர் என்ன பண்றாருன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்பு, நாம் அரசாங்கத்தில் எந்த அளவுக்கு வேலையில் இருக்கிறோம், நம்மளுடைய இந்தியாவில் நம்மளுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குது என்று ஆய்வு செய்துவிட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். எப்படி அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்? இந்தியாவில் ஒட்டுமொத்த மத்திய அரசு சார்ந்த அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, மத்திய அரசு சார்ந்த அரசு ஊழியர்கள் 88 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த 88 லட்சத்துல முஸ்லிம்களுக்கு சதவிகித அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தால், நம்முடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி சதவீத அடிப்படையில் கொடுப்பதாக இருந்தால் 88 லட்சத்துல 11 லட்சம் முஸ்லிம்கள் மத்திய அரசாங்கத்தில் வேலையில் இருக்கணும். ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களுடைய ஒரு பெரிய அவல நிலை, 11 லட்சம் இருக்க வேண்டிய இந்த முஸ்லிம்கள் 10 லட்சம் கிடையாது, 5 லட்சம் கூட கிடையாது,
2 லட்சம் கிடையாது, 50,000 கூட கிடையாது. வெறும் 35,000 அரசாங்க ஊழியர்கள் தான் மத்திய அரசாங்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. 11 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 35,000 பேர் மாத்திரம் நாம் இருந்தால் வேற எப்படி நம்ம சமுதாயம் முன்னேறும்? நம்ம சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவதற்குரிய வேலைகளை அரசாங்கத்தில் உள்ளவங்க இதெல்லாம் நமக்கு தர வேண்டிய உரிமை தானே. இந்த உரிமைகளுக்காகத்தான் நாம் எவ்வளவோ போராடினோம். போராடி இன்னைக்கு அல்லாஹ்வுடையவர்களால் தமிழகத்தில் மாத்திரம் 3.5% முஸ்லிம்களுக்கு தனியா கிடைச்சிருக்குது. நீங்க 3.5% செஞ்சுக்கிடலாம், கல்வியில நீங்க உள்ள வந்து கிடலாம், வேலை வாய்ப்புல உள்ள வந்து கிடலாம் என்று பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல பொருளாதாரங்களை செலவழித்து இன்றைக்கு தமிழகத்தில் மாத்திரம் நாம் வென்றெடுத்து வைத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய அளவுல கிடைச்சிருக்குதா? இன்ன பிற மாநிலங்கள்ல முஸ்லிம்களுக்கு தகுதியான அளவு கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலேயும் இடஒதுக்கீடு வழங்கப்படுதா? அப்ப இதுல நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இது மாத்திரமல்ல, இன்னும் இந்த சர்ச்சார் சொல்லுகிறார், முஸ்லிம்கள் பாதுகாப்பு பணியில் வெறும் 3% தான் இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய கலவரத்தை எடுத்து பார்க்கிறாரு. கலவரத்துல பாதிக்கப்படக்கூடிய ஆட்களுடைய விஷயம் என்ன எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது முஸ்லிம்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஒரு சின்ன ஒரு ஊர் அளவில் நடைபெறக்கூடிய கலவரங்களாக இருந்தாலும், மாவட்ட அளவில் நடைபெறக்கூடிய கலவரங்களாக இருந்தாலும், மாநில அளவில் நடைபெறக்கூடிய கலவரங்களாக இருந்தாலும் அவ்வளவு கலவரங்களுக்கும் முஸ்லிம்கள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. என்னன்னு உள்ள பாதுகாப்பு துறையை பார்க்கிறாரு. பாதுகாப்பு துறையில வெறும் 3% இருக்கிறாங்க. அந்த 3% நம்ம பின்னாடி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஒரு கலவரம் வரும்போது ஏற்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த சமுதாயத்திற்கு இந்த நிலை சரியானதல்ல. எனவே மத்திய அரசாங்கம் இவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் என்று ஒரு மத்திய அரசு சார்பாக நியமிக்கப்பட்ட அந்த ஆலோசனை செய்து ஆய்வு செய்து இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கும் பொழுது இது நம்மளுடைய அவல நிலையை எந்த அளவுக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அப்ப இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்குது. நம்மளுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு கல்வியில உரிமை மறுக்கப்படுது, வேலை வாய்ப்புல உரிமை மறுக்கப்படுது, பாதுகாப்புல உரிமை மறுக்கப்படுது. இன்னைக்கு நாம் பாதுகாப்பு துறையில் இல்லாததுனால நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு. சமீபத்தில் கடந்த மாதங்கள்ல நடைபெறக்கூடிய நிகழ்வுகள்லாம் எடுத்து பாருங்க. யோகி ஆதித்யநாத் ஒருத்தர் என்ன செய்யறான், ஊபியில முதல்வராக ஆகிறான். முதல்வராக ஆன பிறகு ஒவ்வொரு சட்டத்தையும் மக்களுக்கு போடுறான். இப்ப சமீபத்தில் போட்ட சட்டம் என்ன, பசுவதையை யாரேனும் செய்தால், பசுவை யாரேனும் ஒருவர் கொன்றால் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாங்க கைது செஞ்சிருவோம். ஒரு பசுவை கொலை செஞ்சதுக்கு நாங்க இப்படி சட்டம், இப்படி அவங்களை கைது செய்வோம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய போறோம் என்ற அளவுக்கு சட்டம் போடுகிறானே. அப்படி சட்டம் போடக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. அந்த ஊபியிலே கடந்த மாதத்தில் நடந்த நிகழ்வு என்ன, கார்ல போகும் பொழுது ஹாஸ்பிட்டலுக்காக நோயாளி நலம் விசாரிப்பதற்காக போகும் பொழுது முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்படலையா? முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டு அதுல பாதுகாப்பு அவங்க ஒரு பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கலையா? அப்படி கற்பழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பெண்களுடைய சகோதரன் ஒருவன் இருக்கும் பொழுது என்னுடைய சகோதரியை நீங்க இந்த வேலையை பண்ண போறீங்க, என்னுடைய சகோதரியை நீங்க நாசம் பண்ண போறீங்க என்று அவன் களத்துல வரும்பொழுது அவனை கொலை செய்யலையா? சரி, இப்படி கொலை பண்ணாங்க, அவங்களை ஒழுங்கா தண்டிச்சாங்களா? அவங்கள கைது பண்ணி உள்ள போட்டாங்களா? ஒரு பசுவை கொலை செஞ்சா அவங்களை இந்திய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு சட்டம் போடுறானுல. அட ஒரு உசுரை எடுத்திருக்கிறாங்க, அதே மாதிரி பெண்களை கற்பழிச்சு கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னடா சட்டம்? இன்னும் அதே ஊபி மாநிலத்தில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு காவல்துறையில் உள்ள ஒருவன், ரயில்வே பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறையில் உள்ளவன், ஒரு ஊனமுற்ற ஒரு பெண்ணை, லக்னோல இருந்து போகக்கூடிய ஒரு பெண்ணை ட்ரெயின்லேயே பலாத்காரம் பண்ணலையா? அவனுக்கு என்ன சட்டம் போட்டிருக்கிறீங்க? அவனுக்கு என்ன தண்டனையை கொடுத்திருக்கிறீங்க? கைது பண்ணிட்டு போறாங்க, ஏதோ புது மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போன மாதிரி அழைச்சிட்டு போய் ஸ்டேஷன்ல நல்ல விருந்து சாப்பாடு எல்லா சமூக வலைதளங்கள்ல பார்க்கிறோமே. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் கொந்தளிக்கக்கூடிய அளவிற்கு என்னடா எங்க சமுதாயத்துக்கு மாத்திரம் இந்த கொடுமை, மத்த எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது அதுக்காக மத்தவங்க கொடுமை படுத்தணும்னு சொல்ல வரல. மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு எங்க சமுதாயத்தில் இல்லையே. ரயில்ல போனால் பாதுகாப்பில் இருக்க வேண்டிய பாதுகாப்பு துறையில் உள்ளவங்களே, காவல்துறையில் உள்ளவங்களே இந்த பெண்ணை இந்த அளவுக்கு சீரழிக்கிறாங்களே. இன்னும் சில இடங்கள்ல பார்த்தால் ஹாஸ்பிட்டல் இது போன்ற கொடுமைகள் ஊபியில நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஊபி இல்லாம பல இடங்கள்ல முஸ்லிம்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு கூட இல்லாம இருக்குது. இவ்வளவுக்கு என்ன காரணம்? நம்ம அந்த பொறுப்பில் அமர்த்தி இருந்தால், நாம் ராணுவத்தில் அமர்த்தப்பட்டால் இன்னைக்கு காஷ்மீர்ல நம்மளுடைய பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்களே, ராணுவ வீரர்களால் நிறைய பாலியல் தொல்லைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்களே, நாம் அங்கு ராணுவ பணியில் இருக்கும் பொழுது நம்ம அந்த தப்பான வேலை செய்வோமா? தப்பான வேலை செய்ய விடுவோமா? நம்ம ஒரு உயர் பதவியில இருக்கிறோம், ஒரு பெரிய பதவியில் இருக்கும் பொழுது அதனால் நம்முடைய சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை வருமா?
அல்லது ஒரு மாநில அளவில் நமக்கு ஒரு உயர்ந்த பதவி இருக்குது, அது போலீஸ் துறையில் நம்ம அதிகமா இருந்துகிட்டு இருக்கிறோம், நம்முடைய சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தோம்னு சொன்னால் இது போன்ற பிரச்சனைகள் வருமா? அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நாம் கல்வி அறிவிலே பின்தங்கி இருக்கிறோம். பின்தங்கி இருக்கிறதுனால ஒரு புறம் நமக்கு வருமானம் இழக்கப்படுகிறது, வருமானம் இழந்ததுனால நம்ம வெளிநாட்டுல ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அளவு இருக்கு. சொந்த ஊர்ல வேலை பார்த்தாலேயே ஏதோ ஆகோன்னு சம்பாதிக்க கட்டக்கூட 3 வேளை சாப்பாட்டையாவது ஒழுங்கா சாப்பிடுற அளவுக்கு நம்ம ஊர்ல இருந்துட்டு போயிடலாம். அதையும் தொலைத்து, குடும்பத்தையும் தொலைத்து, எல்லாத்தையும் தொலைத்து இங்க சிரமப்படக்கூடிய ஒரு அவல நிலைக்கு நாம் கல்வியில நம்ம பின்தங்கப்பட்டது தானே, வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறது தானே. அப்ப இதில் நாம் எடுக்க வேண்டிய தீர்வு இப்படிப்பட்ட இது நம்மளுடைய உரிமையை தான் பறிக்கிறாங்க. நம்ம முஸ்லீமா இல்லாமல் இருந்தோம்னு வைங்க, நாமும் மற்றவங்களை போல நல்ல உரிமையில இருந்திருக்கலாம். நாம் முஸ்லிமாக இருக்கிறோம் என்பதற்காக இப்படிப்பட்ட அவல நிலையில் கொண்டு போய் தள்ளுறாங்களே, இதற்குரிய தீர்வில் முதலாவது தீர்வு இன்றைக்கு நாம் நம்மளுடைய எதிர்கால சந்ததியை, நம்ம இனிமே ஸ்கூல்ல போய் சேர்ந்து படிக்க முடியாது, 10th பரீட்சை எழுதி 12th பரீட்சை எழுதி உயர்கல்வி படிச்சு அடுத்து ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வருவது என்பது அது நடக்காத ஒரு காரியம் தான். நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள், நம்மளுடைய பிள்ளைங்க, நம்மளோடு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களுக்கு இதனுடைய உண்மை யதார்த்தத்தை விளக்கி இன்றைக்கு நாம் இந்த சமுதாயத்தில் நல்ல முறையில் படித்து அரசாங்கத்தில் வேலையில் ஒழுங்காக இருந்தால்தான் நமக்கு ஒழுங்கான பாதுகாப்பு இருக்கிறது. நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம அடுத்தவங்களை நம்பி வேலை இல்ல. அடுத்த முதல்வராக இருந்தாலும், அடுத்த ராணுவத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும், காவல்துறையில இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க வேலையை தான் காட்டுவாங்க. எனவே நாம் அதிகாரத்திற்கு வர வேண்டும். நாம் எல்லா விஷயத்திலேயும் எல்லா துறைகளிலேயும் நம்மளுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். எனவே நல்லா படி. இடஒதுக்கீட்டுக்காக ஒரு புறம் போராடுவோம். இப்ப தமிழகத்தில் தந்திருக்கக்கூடிய இந்த 3.5% கூட நமக்கு போதுமானதல்ல, அதையும் அதிகப்படுத்துவதற்காக நாம் போராடணும். அதே போல மத்தியிலேயும் நாம் இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக போராடணும். அதிகமான மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி எங்களுக்கு நீ எங்களுடைய உரிமையை கொடு, எப்படி ஆங்கிலேயன் ஆட்சி பண்ணும் பொழுது எங்களுக்கு 14% இருந்ததோ நீ அதை விட கூட கொடுக்காட்டலும் பரவாயில்லை, அதை குறைச்சிடாத, அந்த 14%யாவது எங்களுக்கு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கொடு என்று ஒரு புறம் போராட்டங்கள் ஒரு புறம் இருக்கணும். போராட்டம் ஒரு புறம் இருந்தாலும் நம்மளுடைய எதிர்கால தலைமுறைகள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த தலைமுறைகளை இப்பொழுது நாம் படக்கூடிய இந்த அவல நிலையில விட்டுட்டு போயிடக்கூடாது. நம்ம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நீ என்னைய மாதிரி வெளிநாட்டுக்கு வாடா, வெளிநாட்டுல கஷ்டப்ப மீச வளர்ந்துருச்சா, தாடி வளர ஆரம்பிச்சிருச்சா, 18 வயசு ஆயிருச்சா, பாஸ்போர்ட் எடுத்துரு, வா ஏதாவது ஒரு வேலை லேபர் வேலை பாரு என்று அவங்களை இங்கு தள்ளுவதற்கு நம்ம முயற்சி எடுத்துடக்கூடாது. நாம் நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைத்து கல்விக்கு அதிகமான ஆர்வத்தை ஊட்டி இஸ்லாமிய மார்க்கத்தையும் எடுத்து சொல்லி நீ இன்னைக்கு நல்ல முறையில் படிச்சு வெளியே வந்தால்தான் நம்ம சமுதாயத்திற்கு நிறைய உதவி செய்ய முடியும். நீ ஒரு மருத்துவரா வந்தன்னு சொன்ன அதனால நம்ம சமுதாயத்திற்கு நிறைய பலன் இருக்குது. நீ ஒரு இன்ஜினியரா வந்தன்னு சொன்னால் நம்ம சமுதாயத்திற்கு நிறைய பலன் இருக்குது. நீ அரசாங்கத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு துறையினாலும் நம்முடைய சமுதாயத்தில் பல ஆட்கள் பாதுகாக்கப்படுவாங்க, பல ஆட்களுடைய உரிமைகள் சரியான முறையில் கிடைப்பதற்கு நம்ம தான் களமாற்றணும் என்று அவர்களுக்கு ஒரு சமூக சிந்தனையோடு அவர்களை கல்வி தரத்தில் உயர்த்துவது, இது இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தீரக்கூடிய, நாம் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய இது ஒரு தீர்வு. அதே மாதிரி இப்படி ஒரு புறம் இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் கல்வியிலேயும் வேலை வாய்ப்புகளிலும் கொடுத்து நமக்கு ஒரு பெரிய தொல்லைகளுக்கு ஆளாக்குறாங்கல்ல, இதற்குரிய தீர்வு போராட்டத்தின் மூலமும் நாம் களத்தில் இறங்கி படிப்பதன் மூலமும் தான் இதுல தீர்வு இருக்குது. இதை விட்டு அதுல தீர்வு இல்ல. இதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களையும் பேச வேண்டி இருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டா பல ஆட்கள் ஆட்சி செய்யக்கூடிய பிரதமர்ல இருந்து மத்திய அமைச்சர்கள்ல இருந்து ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தா சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடிய தகவல்களில் சில குறிப்பிட்ட தகவலை எடுத்து பார்த்தால் நம்மளுடைய மார்க்கத்தோடு மோதுகிற விதத்தில், நம்மளுடைய மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள் இருக்குதா இல்லையா, அந்த உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய விதத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிறைய தொல்லைகளுக்கு உட்படுத்தப்படுறோம். அதுக்காக இந்தியானா வெறுமனே இந்தியாவில் மாத்திரமல்ல, இலங்கையில எடுத்துக்கிட்டா அது வேற மாதிரி இருக்கும். இலங்கையில உள்ள அரசாங்கத்தில் உள்ளவங்க, இன்னும் அங்க உள்ள சில அமைப்புகள் இருக்கிறாங்களா, பொதுபல சேனா இது போன்ற அமைப்புகள் உள்ளவங்களால வரக்கூடிய தொல்லைகள் அது வேற புறமா இருக்கும். இந்தியாவில் எடுத்து பார்த்தால் இந்தியா ஆட்சியாளர்களால் சில சட்டங்கள் போடப்படுகிறது, அல்லது நாங்க சில சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. அந்த சட்டங்கள் கூட முஸ்லிம்களுக்கு பிரச்சனை தர்ற மாதிரி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது இதிலேயும் முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நம்ம ஒரு விழிப்போடு இருக்கணும். நம்ம விழிப்புணர்வு இல்லாம இருந்தோம்னு வைங்க, நம்ம தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு என்று இப்படி வாழ்க்கையை கழிச்சோம்னு வைங்க, இந்த சமுதாயத்தை இப்படியே ஓரம் கட்டிடுவாங்க. ஏற்கனவே இப்ப நம்ம ஓரம் கட்டப்பட்டு தான் இருக்கிறோம்.
இன்னும் நம்ம அதுல பாதாளத்துல போய் விழுவதற்கு நம்மளிடத்துல விழிப்புணர்வு இல்லாமல் இருப்பது ஒரு காரணமா அமைஞ்சிரும். எனவே நம்மளிடத்துல விழிப்புணர்வு ரொம்ப அதிகமா இருந்துட்டே இருக்கணும். அதில் நீங்க குறிப்பா எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, மத்திய அரசு சார்பா சமீபத்தில் போடக்கூடிய சில சட்ட திட்டத்தை பாருங்க. முதல்ல ஒன்ன கொண்டு வந்தாங்க, நாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம். என்னடா பொது சிவில் சட்டம்? இல்ல முஸ்லிம் உள்ள பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த முஸ்லிம் பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நிறைய கொடுமைப்படுத்துது. தலாக் தலாக் தலாக்னு சொல்லி ஒரே நேரத்தில் முத்தலாக்கு விடுறதுனால நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் வெளிநாட்டுல உள்ள ஆண்கள் மனைவிமார்களிடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்காக என்ன செய்யறாங்க, பேஸ்புக்ல தலாக்குன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல தலாக்குன்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. இதனால இன்னைக்கு நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பாதிக்கப்படக்கூடிய இந்த பெண்களுக்காக நாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம். எப்படி இன்னைக்கு பிற சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளு விவாகரத்து வாங்குறதா இருந்தா கோர்ட்ல அலைஞ்சு திரிஞ்சு விவாகரத்து வாங்கணுமோ, அதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு விவாகரத்து பெறணுமோ, அதே போல இந்த பெண்கள் என்ன செய்யட்டும், நிறைய சிரமப்படட்டும் என்பதற்காக இந்த முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதற்காக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறோம் என்று உள்ள திணிக்க வர்றாங்க. சரி, அப்படி பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட்டால் இதுல இஸ்லாமிய மரபுகள் மீறப்படுத. இஸ்லாமிய மார்க்கம் தலாக்கு என்று பல்வேறு சட்ட திட்டத்தை சொல்லுது. எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் தலாக்கு விட முடியாது. இப்படி போன்ல தலாக்கு விட்டா தலாக்காக ஆகாது. அதே மாதிரி இமெயில்ல தலாக்கு விட்டா தலாக்காக ஆகாது. தலாக்கு விடுவதற்கு முன்னாடி பல ரூல்ஸ்களை சொல்லி இன்னும் சமரசம் பண்ணுவதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி இதையும் தாண்டி சமரசமே ஏற்படாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அப்பொழுது இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னா நீ உன்னுடைய மனைவி என்ன செஞ்சுக்க, விவாகரத்து பண்ணிக்க, உனக்கு ஒரு 3 மாத காலம் என்ன இருக்குது, அந்த பெண்ணை திருப்பி அழைப்பதற்குரிய அவகாசம் இருக்குது. அந்த 3 மாதம் கூட அந்த பெண் உன்னுடைய வீட்டில தான் இருக்கணும் என்று சேர்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து இஸ்லாமிய மார்க்கம் தலாக்கு என்ற ஒரு அற்புத சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. இந்த சட்டத்தை மீற நம்மள வைக்கிறாங்க. இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை மீறுவதற்கு சட்டம் போட நினைக்கிறாங்களே. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க என்று கொக்கரித்தார்கள். இதை நம்ம எப்படி அடக்கணும்? இன்னைக்கு அந்த பொது சிவில் சட்டம் லைட் அங்க பேசினாலும் ஒரே நேரத்தில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களே, எல்லாரும் பேசக்கூடிய அந்த பேச்சை எப்படி நாம் அடக்கி வைத்தோம்? திருச்சியில பெண்களை எல்லாம் திரட்டினோம். நீ பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றியா? எங்க சமுதாய பெண்கள் ரோட்ல இறங்குவாங்க, எங்க சமுதாய பெண்கள் பேசுவாங்க. இந்த தலாக் சட்ட பெண்களுக்கு பாதுகாப்பா அல்லது பெண்களுக்கு பாதிப்பா என்று பெண்களை வைத்து பேச வைத்தோம். அந்த விழிப்புணர்வு இருக்குதே, அந்த விழிப்புணர்வு இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அவருடைய பேச்சை அடக்குவதற்கு நம்முடைய விழிப்புணர்வு ஒரு காரணமாக இருந்தது. அதே மாதிரி பாருங்க, இந்த பெருநாள் நேரம் வரட்டுமே, பக்ரீத், குர்பான், ஹஜ் பெருநாள் நேரம், ஹஜ் பெருநாள் நேரத்தில் உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருவாங்க. என்ன சட்டம்? ஒட்டகத்தை அறுக்க கூடாது, ஒட்டகம் அறுக்கப்படக்கூடிய ஒரு பிராணி கிடையாது என்று சொல்லி ஒட்டக குர்பானிக்கு தடை போடுவார்கள். போன ஹஜ் பெருநாளுக்கு போட்டாங்களா? அதையும் மீறி நம்முடைய சமுதாய மக்கள் அறுத்தோமே, ஒட்டகத்தை நடு ரோட்ல போட்டு அறுத்தோமே. நீ என்ன தடை போட்டாலும் எங்களுடைய மார்க்க சட்டத்தில் விளையாடுவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இல்ல? நீ சட்டம் போடுகிறாய், அந்த சட்டம் இந்த நாட்டில் உள்ள சட்டமா, அரசியல் அமைப்பில் உள்ள ஒரு சட்டமா? அரசியல் உள்ள அமைப்பை மீறித்தான் நீ சட்டம் போடுகிறாய். இன்னும் இஸ்லாமிய மரபுகளை மீறித்தான் நீ சட்டம் போடுகிறாய். நீ போடக்கூடிய சட்டத்திற்கு எதுக்கு நான் கட்டுப்படணும் என்ற அந்த சட்டத்தை மீறி அது நம்முடைய விழிப்புணர்வு காரணமாக இருந்தது. அதே மாதிரி பாருங்க, சமீபத்தில் பல பிரச்சனைகளை அவங்க மக்களுக்கு மத்தியில கொண்டு வர்றாங்க. பல விஷயத்தை அவங்க கட்டாயமாக்குறாங்க. அவங்க கட்டாயமாக்கக்கூடிய பல விஷயங்கள் முஸ்லிம்களோடு மோதக்கூடிய அளவிற்கு, இஸ்லாமிய மார்க்கத்தோடு மோதக்கூடிய அளவிற்கு யோகான்னு தூக்கி பிடிச்சாங்க. அதுல யோகால் நீங்க அந்த நமஸ்காரம் பண்ணுங்க, இந்த நமஸ்காரம் பண்ணுங்க, இது இஸ்லாத்துல உள்ளதா? சமஸ்கிருதத்தை பாடமொழியாக ஆக்கணும், ஸ்கூல்ல அதையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு மொழியாக ஆக்கணும் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இன்னும் அதே போல சில வேத புத்தகங்களை கூட கட்டாய பாடத்திட்டத்தில் இந்து மதத்தினுடைய வேதத்தை திணிக்கக்கூடிய அளவிற்கு இப்படி இந்த அரசியல்ல இருக்கக்கூடியவங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, இவங்களால் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள். நமக்கு இடஒதுக்கீடு பறிக்கப்படுவது, இதனால கல்வியில பின்தங்கி போறது, வேலை வாய்ப்புல பின்தங்கி போறது, இன்ன பிற வசதிகள்ல பின்தங்கி போறது, நம்முடைய மார்க்க வரம்புகளை எல்லாம் மீறுவதற்கு இது போன்ற ஒரு நிலைமைகள் இருந்த இந்த நிலைமைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இதற்கும் நமக்கு ஒரு சரியான விழிப்புணர்வு வேணும். வெறுமன முஸ்லிம்கள் தன்னுடைய குடும்பத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளாமல் பொது நலத்திற்கு வாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை போராடுவதற்காக வாங்க. நமக்காக அடுத்தவங்க போராட மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க கூட நினைக்கலாம், மாட்டை இறைச்சிக்காக விற்பதை மோடி தடை பண்ணான்ல, மத்திய அரசு தடை பண்ணுச்சு இல்ல, மத்திய அரசு தடை பண்ணு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி நமக்கும் நிறைய பேர் போராடுவான்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த மாட்டு இறைச்சிக்காக நிறைய பேர் போராடுறாங்கன்னா அதில் கூட உள்நோக்கம் இருக்கிறது. இதுல வெறுமன பாதிக்கப்படுவது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல. முஸ்லிம்கள் நம்ம எதுல பாதிக்கப்படுவோம்? நமக்கு மாட்டு இறைச்சி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்குது, குர்பானி நேரத்தில் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, இதுதான் நமக்கு. ஆனா அந்த மாட்டை வியாபாரம் செய்யக்கூடிய பெரும்பாலான வியாபாரிகள் இந்துக்களாக இருக்கிறார்கள். இன்னும் அந்த தோலை வைத்து அதை பதனிட்டு அது சார்ந்த தொழிலை செய்யக்கூடியவங்க அவங்களா தான் இருக்கிறாங்க. இப்படி இந்த விவசாயிகள் இந்துக்கள் அவங்க எல்லாம் பாதிக்கப்படுறதுனால தான் இன்னைக்கு அவங்க களம் காண்றாங்களே ஒழிய நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, மோடி இப்படி சட்டம் போட்ட உடனே இறைச்சிக்காக மாட்டை விற்க கூடாதுன்னு சட்டம் போட்ட உடனே எல்லாரும் ஒட்டுமொத்தமா குரல் கொடுக்கறாங்களே, இனிமே எல்லாரும் குரல் கொடுப்பாங்க முஸ்லிம்கள் நினைச்சிட முடியாது. எல்லா மக்களும் பாதிக்கப்படும் பொழுது, பிற சமுதாயத்தில் உள்ளவங்க பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் குரல் கொடுக்க வருவாங்க. பிற சமுதாயத்தில் பாதிப்பு இல்லைன்னு வைங்க, முஸ்லிம்கள் மாத்திரம் பாதிக்கப்படுறோம்னு வைங்க, அதுல குரல் கொடுக்க மாட்டாங்க. வெறுமனே கண்டனம் சொல்லி ஒரு பத்திரிகைக்கு பேட்டியை கொடுத்து நிறுத்திக் கொள்வாங்களே ஒழிய, அப்ப நாம் இது போன்ற நம்மளுடைய மத உரிமைகள், நம்மளுடைய மார்க்க கடமைகள் மறுக்கப்படும் பொழுது, அது தலாக்குடைய விஷயமாக இருக்கட்டும், குர்பானுடைய விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது நம்மளுடைய மார்க்கத்தில் இறைவன் ஒருவனை தான் வணங்கணும், இறைவனுடைய இடத்தை வேற யாருக்கும் கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலைகள் இருக்கிறப்ப நீங்க தேசிய கீதம் பாடுங்க, அதை பாடுங்க, இதை பாடுங்க, யோகா செய்யுங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, இவைகளை எல்லாம் சட்டமாக கொண்டு வந்து அதையும் நமக்கு திணிக்கும் பொழுது இதுல நாம் விழிப்போடு இருந்து நாம் என்ன செய்யணும், நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்யணும். இப்படி என்னென்ன சட்டங்கள் வருதோ அவ்வளவு சட்டங்களுக்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குரல் கொடுக்கணும். நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு குரல் இருக்குதா இல்லையா? நம்மளுடைய குரல்கள் எல்லாம் இன்னைக்கு மற்ற ஆட்களால் பாதிக்கப்படுது. ஆட்சியில் இருக்கிறவங்க பார்க்கிறாங்க, இந்த அளவுக்கு முஸ்லிம்கள் எதிர்க்கிறாங்களா, நம்ம போடக்கூடிய சட்டத்திட்டத்தை எப்படி ஏத்துக்கிடுவாங்க, அல்லது ஏத்துக்கிடாம சில ஆட்கள் முரண்டு பிடிச்சாங்கன்னா அவங்களை அடக்க வேண்டிய விதத்தில் அடக்கி வைக்கலாம் அவங்க நினைக்கலாம். அவங்க ஒரு தவறான நினைப்பு அவங்க மனசில் நினைக்கலாம். ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சொல்ல போன உலகத்தில் இல்ல, ஒரு முஸ்லிம்கள் விடாம எல்லாருமே இதற்காக குரல் கொடுக்கும் பொழுது, இந்த உரிமைக்கு எதிராக நாம் போராடும் பொழுது, நாம் போராட்டத்தின் மூலம் நிறைய சாதிப்பதுதான் இதற்குரிய ஒரு தீர்வாக இருக்கிறது. இன்னும் இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு அம்சமும் இருக்குது. சில நேரங்களில் இப்படி ஆட்சியாளர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திட்டங்கள் இருக்குதா இல்லையா, இது முஸ்லிம்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறது ஒரு புறம் இருக்கட்டும். இதுல சில நேரங்கள் நாம் செய்யக்கூடிய மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்கள் கூட தேவையில்லாம நம்மள உள்ள கொண்டு போய் தள்ளிடுது. இது போன்ற பிரச்சனையில உதாரணத்துக்கு இந்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரதுக்கு எதைத்தான் காரணம் வைக்கிறாங்க, முத்தலாக்கத்தான் காரணம் வைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் தலாக்கு தலாக்கு தலாக்குன்னு சொல்லிடுறாங்க. இது மார்க்கத்தில் உள்ளதா? இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்தை நம்ம பேணணும்னு வைங்க, கரெக்டான முறையில் பின்பற்றணும்னு வைங்க, இந்த தேவையில்லாத விமர்சனங்கள் தேவையா? தேவையில்லாத இந்த பிரச்சனைகள் நமக்கு தேவையா? இன்னைக்கு இதனால கூட முஸ்லிம்கள் அதிகமான நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, நிறைய சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே. ஏதோ நாம ஒரு சமூக விரோதிகளை போல, நம்ம இந்த நாட்டிற்கே கட்டுப்படாதவர்களை போல, இந்த நாட்டிற்காக எந்த தியாகமும் செய்யாதவர்களை போல, நமக்கும் இந்த நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நாட்டு பற்றற்றவர்களாக நம்மளை இன்னைக்கு ஆக்கி காட்டுறாங்களே. இவைகள் அனைத்திற்கும் எது காரணமாக இருக்குது? சில நேரங்களில் நாம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை ஒழுங்கான முறையில் கடைபிடிக்காமல் இருப்பது. சில நேரங்கள் இது ஒரு நமக்கு நிறைய பிரச்சனைகள் நாம் போய் விழுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நம்ம இறைவன் சொன்ன சட்டத்தை எப்போது கைவிட்டக் கூடாது. அல்லாஹ் நம்மளை எப்படி நடக்க சொன்னானோ, அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை எப்படி நடக்க சொன்னாங்களோ அந்த சட்டத்தை கடைபிடிச்சோம்னு வைங்க, அதுல அவன் என்ன பிரச்சனை பண்ணிட்டு நம்ம அதை கண்டுக்கிட தேவையில்லை, அலட்டி கொள்ள தேவையில்லை. இறைவன் சொன்ன சட்டத்தை அவன் மீற வைக்கிறானா? இறை தூதர் சொன்ன சட்டத்தை மீற வைக்கிறானா? நீ மீற வச்சு பாத்துக்க, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த இஸ்லாமிய சமுதாயம் நம்ம அவங்களுக்கு பாடம் நடத்தணும். எப்படிப்பட்ட பாடம்? ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் நாங்கள் அணி திரண்டால், நாங்கள் குரல் கொடுத்தால் இதை உன்னால சமாளிக்கவே முடியாது. வெறுமனே நீ ஏசி ரூம்ல உட்கார்ந்து சட்டம் போட்டுட்டு போய்கிட்டு இருக்கிற, இந்த சட்டத்தை போட்டு நம்ம முஸ்லிம்கள் அடக்கலாம் நினைக்கிற, நீ எங்களை அடக்கலாம் என்று நினைத்தால் உங்களுக்கு அடங்குவதற்கு அடங்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் அல்ல, அடங்க மறுக்கக்கூடிய ஆட்கள். எங்களுடைய மார்க்க சட்டங்கள் மீறப்படும் பொழுது அதை மீறுவதற்காக சட்டம் போடக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்ட உயரத்தில் இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க பிரதமராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கட்டும், இன்னொரு அமைச்சர்களாக இருக்கட்டும், எவ்வளவு அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் அவ்வளவு நபர்களையும் நாம் நம்முடைய வழிக்கு கொண்டு வருவது நம்முடைய போராட்டம் காரணமாக இருக்கும், நம்முடைய விழிப்புணர்வு காரணமாக இருக்கும். அதனால முஸ்லிம்களா இருக்கக்கூடிய நாம் இந்திய அளவில் பாதிக்கப்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் போராடக்கூடிய மக்களாக, அந்த போராட்ட வியூகத்தை அதிகமாக வளர்க்கக்கூடிய மக்களாக, அதே போராட்டம் எந்த வழியில் அமைஞ்சிடக்கூடாது, ஒருபோதும் வன்முறை வழியில் அமைஞ்சிடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அதையும் கற்றுத்தரல.
அறவழியில் நம்மளுடைய இந்திய அரசாங்கமும் சொல்லி அடிப்படையில், அதே மாதிரி இந்திய நம்ம மார்க்கம் கற்றுத்தந்த அடிப்படை இருக்குதா இல்லையா? மார்க்க சட்டங்களையும் மீறாமல், இந்திய அரசியலமைப்பில் சொல்லப்பட்ட சட்டங்கள் இருக்குதா இல்லையா? அதைகளையும் மீறாமல் நாம் அறவழியிலே நாம் ஒவ்வொருவரும் போராட்ட குணம் கொண்ட போராளிகளாக நாம் இருக்கும் பொழுது, இதுவே நம்மளுடைய வாழ்க்கையை நாம் மீண்டு கொண்டு வருவதற்கு, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கு இதுதான் சரியான தீர்வு. அதுக்காக நாம் மனதிலே பதிய வைக்கின்ற முதல் விஷயம் இறைவன் சொன்ன அந்த குர்ஆன் வசனம் தான். ஒரு காலத்தில் நம்ம ஈமானை இழந்துடக்கூடாது, இஸ்லாத்தை அடகு வைக்கணும், இஸ்லாமிய சட்டத்தை விட்டு நம்ம பின்னாடி வந்துடணும் என்று பின்வாங்கணும், அந்த ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ்வே சொல்றான், ஹஸிபன் நாசு ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா முஸ்லிம்கள் என்பதற்காக உங்களுக்கு சோதனையே வராது நினைக்கிறாங்களா? ஆட்சியாளர்களால சோதனைகள் வரும், அரசாங்கத்தில் உள்ளவங்களால சோதனைகள் வரும், அதிகாரத்தில் உள்ளவங்களால சோதனைகள் வரும். இன்னும் சொல்ல போன அந்த ஊடகவியலாளர் இருக்கிறாங்களா இல்லையா? இன்னும் சில ஆட்கள் நாங்கள் எல்லாம் பகுத்தறிவு சிந்தனை கொண்டவங்க, பகுத்தறிவு போராளிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி பல ஆட்களாலும் நமக்கு சோதனைகள் வரும். பல ஆட்களாலும் நமக்கு சோதனை வரும் பொழுது இதுல அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்ன? வல யஅலமன் அல்லாஹு அல்லதீன ஸதகு. இதில் யார் உண்மையாளர்களாக இருக்கிறாங்க, யார் இந்த மார்க்கத்தில் உறுதியானவங்களாக இருக்கிறாங்க என்ற அந்த ஈமானை இறைவன் பார்க்கிறான். இன்னும் அல்லாஹ் வல யஅலமன்னல் காதிபின், பொய்யர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற சோதனை அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்ப முஸ்லிம்கள் இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்னு சொன்னால் நம்ம இந்த இஸ்லாத்துல உறுதியா இருக்கிறோமா என்பதற்குரிய ஒரு சோதனை தான். இதற்குரிய வடிகாலாக அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு நிறைய சோதனை வந்துச்சு, நிறைய தொல்லைகள் வந்துச்சு, அவங்க அல்லாஹ்விடத்துல கையேந்தினாங்களே, மத்தா நஸ்ருல்லாஹ், இறைவா நீ எங்களுக்கு எப்போது உதவி செய்வாய் என்ற நபிமார்களும் நபிமார்களோடு நம்பிக்கை கொண்ட மக்களும் அல்லாஹ்விடத்துல கையேந்தக்கூடிய அளவிற்கு ஃபிரௌன் செய்த அந்த அட்டகாசங்களை எடுத்து பாருங்கள். இன்னும் ஒவ்வொரு அரசர்களும் அன்றைக்கு நபிமார்களுக்கு எதிராக செய்த சதி திட்டங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக சதி திட்டங்கள், இன்னும் அன்றைய காலத்தில் இஸ்லாத்தை கருவறுக்க நினைக்கக்கூடியவர்கள் அந்த முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காக செய்த சதி திட்டங்கள் அவ்வளவையும் நினைத்து பாருங்கள். அதற்கு நமக்கு முன் சென்ற சமுதாயம் எப்படி ஈமானிலே உறுதியாக இருந்து அவ்வளவு பிரச்சனைகளையும் எதிர்கொண்டதோ, நாமும் அதே போல ஈமானிலே உறுதியாக இருந்து நாமும் நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக பயந்து விடாமல், அதற்காக துவண்டு விடாமல், நமக்கு இப்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு நினைப்பு கூட இல்லாமல், நமக்கு வரக்கூடிய சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை நாம் ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தி நாம் அந்த போராட்டத்தின் மூலம் அதற்குரிய தீர்வை அடைந்து விடலாம். அல்லாஹ் இறுதியிலே சொல்லுகிறான், இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் இருக்குது. அப்ப நாமும் இறைவனுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருவோம், நம்ம வரக்கூடிய காலகட்டங்களில் நமக்கு வரக்கூடிய அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எதிர்நோக்கக்கூடிய ஆட்களாக, அதற்குரிய விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஆட்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, கேள்விகள் எது இருந்தா கேளுங்களேன்.